தாம்பரம், வண்டலூர், ஊரப்பாக்கம் சரௌண்டிங்கில் ரிச்சாக ப்ரீமியமாக வீடு கட்டிக்கணுமா? அது இல்லாமல் தங்கம், இப்போதைக்கு தங்கம் அள்ளி கொடுக்குறாங்க. இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி லே அவுட்டு இனிமேல் வர்றது. ஊரப்பாக்கத்தில் ஒரு ப்ரீமியமாக ஒரு ரிச்சாக வீடு கட்டுறதுக்கு இடம் தர்றீங்களா? இந்த ஆஃபர் இனிமேல் வராது. ஆடியில் இந்த ப்ராஜெக்டில் வீடு இடம் வாங்குறவங்க நினச்சதுலாம் நான் சாதிக்கலாம் நடக்கும். பெரிய வயலோட இதில் 50 ஃபீட்டு, இது 30, 40 இந்த மாதிரி இருக்குது. இந்த டெவலப்மெண்ட்டு இன்றைக்கி யாருனாலும் பண்ண முடியாது. ஒரு சூப்பராக பண்ணிருக்காங்க. நம்மளை அழைச்சிருக்கிறது வந்து பாக்கியா ஹோம்ஸ். தாம்பரம், வண்டலூர், ஊரப்பாக்கம் சரௌண்டிங்கில் ரிச்சாக ப்ரீமியமாக வீடு கட்டிக்கணுமா? நல்ல ஒரு பந்தாவாக ஒரு மெகா ப்ராஜெக்டில் இடம் வாங்கி வீடு கட்டினாலும் சரி, இல்லை வீடு வேணுனாலும் சரி, இங்கே லாஸ்ட்டாக வெறும் 35 பிளாட்டு தான் இருக்குது. 160 பிளாட்டுக்கு மேலே எல்லாமே சேல்ஸ் க்ளோஸ், கிளியரன்ஸ் சேல்ஸு. இதுக்கப்புறம் இந்த ரேட்டு கிடைக்காது. அது இல்லாமல் தங்கம், இப்போதைக்கு தங்கம் அள்ளி கொடுக்குறாங்க. வேறு லெவல் வேல்யூபிளான ப்ராஜெக்ட்டு. ரொம்ப வீடுகள் எல்லாம் சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து அப்சல்யூட்லி 1000 ருபீஸ் இந்த மார்க்கெட் ரேஞ்சிலிருந்து கம்மி. நீங்கள் விசாரிச்சுக்கலாம். நான் எதற்காண்டி சொல்கிறேன்னாக்கா, இந்த ப்ராஜெக்டில் பர்டிகுலராக 40 ஃபீட், 50 ஃபீட்டு, 30 ஃபீட்டு பெரிய பெரிய வயல் ரோடு தான் ஒரு பிக்கஸ்ட் டெவலப்மெண்ட்டு. ஒரு கேட்டர் கம்யூனிட்டிங்க, ஒரு ரிச்சாக ப்ரீமியமாக ஒரு அண்ணா நகர் மாதிரி பெரிய பெரிய வீடுகளாக இருக்கக்கூடிய ஏரியா தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி லே அவுட்டு இனிமேல் வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போதைக்கு வராது. ஏன்னா இது பிக்கஸ்ட் டெவலப்மெண்ட்டு. நீங்கள் பொறுமையாக பாருங்கள். சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் ஊரப்பாக்கத்தில் ஒரு ப்ரீமியமாக ஒரு ரிச்சாக வீடு கட்டுறதுக்கு இடம் தர்றீங்களா? இந்த ஆஃபர் இனிமேல் வராது. ஆடியில் ஒரு சரவடி. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம், சுற்றி மரங்கள் சூழ்ந்து கிரீனரி அட்மாஸ்பியருங்க. நல்லா பொல்யூஷன் ஃப்ரீ. அப்புறம் வந்து நல்ல ஆக்சிஜன் இருக்கும். இது கண்டிப்பாக பெரியவங்க, சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும். எல்லா வசதி இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு, அப்புறம் பிளாக் டாப் ரோடு, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, சிசிடிவி கேமரா, அப்புறம் வந்து உங்களுக்கு அவென்யூ ட்ரீஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ரிச்சஸ்ட் ப்ராஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் நிறைய வீடுகள் வேலை நடந்துட்டு இருக்குது. ஸோ நிறைய மக்கள் வந்து வீடு கட்டுறாங்க அவங்க பேர்பார்வையில். ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு டெவலப்மெண்ட் இப்படி தான் நடக்கும். நம்ம வரும்போது சில இடங்களில் வீடுகளே இருக்காது. ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கழித்து பார்த்தோம்னாக்கா நிறைய வீடுகள் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு லைஃப் இல்லை லைஃப் சேஞ்சிங் வந்து ஒரு மூமெண்ட் அவங்களுக்கு, வீடு கட்டுறவங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா எவ்வளோ ஆசையாக கட்டுவாங்க பாருங்கள். எவ்வளோ மாறிடுச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து இது ஒரு ஸ்டைலுங்க. இது ஒரு இட்டாலியன் ஸ்டைலு. ஸோ இந்த மாதிரி வீடுகள்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் வந்து அந்த பெல்ட்டு தான் உங்களுக்கு இட்டாலியன், ஸ்பானிஷ் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா பண்ணிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருந்தாலும் வீடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இது கொஞ்சம் எல்லாருமே நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய மெத்தடெலாம் செய்கிறோம். இது ஒரு மெத்தட். இது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, செலவு ரொம்ப கம்மி. பட் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கணும். இங்கே பாருங்கள், வயல் ரோடு எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த காலத்தில் இப்போ டெவலப் பண்ணி இந்த மாதிரி 40 ஃபீட்டு 50 ஃபீட்லாம் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா காஸ்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் சார்ஜ் அதிகமாகிடும். அதனால் இப்போ எல்லாருமே இது வந்து பழைய டெவலப்மெண்ட்டுங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. இது லான்ச்சிங் எண்டிங் சீசன். இது அவ்வளோதான். இதுக்கு சேல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கனாக்கா இந்த ரேஞ்சு கிடைக்காது. இது மாதிரி நிறையா சைட் நான் கொடுத்துட்ருக்கிறேன். ஏன்னாக்கா மக்களுக்கு ஒரு காம்பர்டபுள் ரேஞ்சில் கொண்டு போய் சேர்க்கணும், நீங்களும் வாங்கணும். அதான் என்னோடய ஆசை. இந்த டெவலப்மெண்ட்டு எனக்கு பிடிச்சதுனாக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரீட் பாருங்கள், அந்த ஸ்ட்ரீட் போர்டெலாம் எவ்வளோ காஸ்ட்லியாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா அப்படி தான் அந்த மாதிரி ரிச்சாக டெவலப் ஆகும். அங்கே பாருங்கள் வீடுகள், இங்கே வீடு கட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கா. அங்கே பார்த்தது அந்த ஸ்பானிஷ் பிரிக்கு, சரிங்களா, அந்த ஸ்டைலு. அது வந்து கொஞ்சம் அது ஒரு பிரிக்ஸ். இது பாருங்கள், இது வந்து நம்ம எப்பவுமே ரெகுலராக கட்டுற மாதிரி ரொம்ப அழகழகான வீடுகளாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வீடுங்க. இது ஆக்சுவலி வந்து இது வந்து ஓன் யூஸ்க்காண்டி கட்டினது. சில நேரங்களில் வந்து இதை வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கேரளா டைப்பு.
மர செடிலாம் வச்சு அழகாக டெவலப் பண்ணுறாங்க. போய் நிறைய மரங்கள் செடிகள். ஏன் அப்படின்னாக்கா நான் சொன்னேன் பாருங்கள், தண்ணீர் நல்லாயிருக்கும். தண்ணீர் எங்கே நல்லா இருக்குதோ அங்கே வாழ்க்கை நல்லா இருக்குங்க. எங்கே அந்த வாழ்க்கை எல்லாருக்கும் இடக்கூடிய இடத்துல நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். இந்த ப்ராஜெக்டில் வீடு இடம் வாங்குறவங்க நினச்சதுலாம் நான் சாதிக்கலாம் நடக்கும். கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, வண்டலூர், ஜிஎஸ்டி பார்த்துங்க. அப்புறம் வந்து இந்த பக்கம் போனால் ரிங் ரோடு, இப்படி போனோம்னாக்கா உங்களுக்கு தாம்பரம், ஏர்போர்ட்டு எல்லாத்துக்குமே போயிடலாம். இந்த இடத்துல தண்ணீர் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 20 அடியில் தண்ணீர் நல்லா இருக்குது. டோர் இது ரொம்ப காஸ்ட்லி. இது மாதிரி வீடு கட்டினா கட்டிங்க. மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது நம்ம ஓடு, நம்ம பாரம்பரியமாக இந்த கேரளா ஸ்டைலு, இது வந்து கேரளா ஸ்டைல் ஓடுன்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வரங்க 3 ஃபேஸ் கரண்ட்டு, வைடு ரோடு, இதுவும் வைடு ரோடு, ரொம்ப பெரிய ரோடு. நல்லா இருக்கா? ப்ராஜெக்ட் ஒட்டின மாதிரி வீடுகள், பங்களாக்கள் இது எல்லாமே இருக்குது பாருங்கள். சரிங்களா? எவ்வளோ பெரிய வீடுகள், பெரிய வைடு ரோடு. இதில் 50 ஃபீட்டு, இது 30, 40 இந்த மாதிரி இருக்குது. இந்த டெவலப்மெண்ட்டு இன்றைக்கி யாருனாலும் பண்ண முடியாது. ஒரு சூப்பராக பண்ணிருக்காங்க. நம்மளை அழைச்சிருக்கிறது வந்து பாக்கியா ஹோம்ஸு. அவங்க கோல்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அதை நான் சொல்ல மாட்டேன். பெரிய இவ்வளோ கோல்டு கொடுக்குறாங்க. எல்லாமே நிறைய புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. வந்தால் வர்றவங்க புக்கிங் பண்ணுறாங்க. இந்த சரௌண்டிங்கில் இடம் வீடு தேர்ந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணுவீங்க. இப்போ நான் விலை சொல்கிறேன், ஆஃபர் சொல்கிறேன். நம்ம சேனல் கண்டு எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு. நம்ம அழைச்சிருக்கிறது வந்து பாக்கியா ஹோம்ஸு. ஸோ அங்கே ஆஃபீஸில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஊரப்பாக்கம், வண்டலூர், தாம்பரம் இந்த சரௌண்டிங்கில் இடம் தேடுறவங்க இதை மிஸ் பண்ணாதீங்க. ஹாய் பிரதர், வணக்கம். சூப்பரான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ப்ராஜெக்ட்டு வைப்பாக இருக்குது. நீங்களும் பயங்கர வைப்பாக இருக்கிறீங்க. சரிங்களா? ஒரு ஆஃபீஸ்க்குள்ளுக்குள்ளே உட்காந்துக்கூடிய அந்த அட்மாஸ்பியரில் ரொம்ப அருமையாக இருக்குது. சுற்றி உங்களுக்கு மத்தியில் எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. ஒரு நல்ல பையன் கொண்டு போய் சேர்த்துருவேன் நான். ஆனால் நீங்கள் என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? நம்ம இப்போ ஆடி மாதங்கிறனால 8 கிராம் கோல்டு காயின் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக கொடுக்குறோம். இது முன்னாடி வந்து புக் பண்ணுற கஸ்டமருக்கு மட்டும் இது அவைலபிளாக இருக்கும். ஓகே, நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனல் கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி. என்ன பிளாட் சைஸில் இருந்திருக்கு? இப்போ நம்ம 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிள்ஸ் இருக்குது. ஓகே. அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா, மார்க்கெட்டில் வந்து விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், புதுசாக லேஅவுட் போட்டாங்கன்னாக்கா இந்த ரேட்டுக்கு இந்த ரேட்டில் வாய்ப்பே கிடையாது. 5500லேருந்து 6000 ரேட்டுக்கு போகும். ஆனால் இப்போ நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம்? 4000, வெறும் 4500க்கு தான். வெறும் 4500. அது இல்லாமல் 80% லோன், 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் பேங்க்லேயும் நம்ம லோன் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகேங்க சார். அப்போ வந்து வீடு வந்து ஒரு 65 lakhs சொன்னீங்களே? ஆமாம் சார். 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் வந்து வீடு வித் கார் பார்க்கிங்கோட பண்ணி கொடுத்துருவோம். 65 லட்சத்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதுவுமே நம்ம லோனில் பண்ணிக்கலாம். 90% வரைக்கும் அவங்க எலிஜிபிள். ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் கூப்பிட்டீங்க, ரொம்ப நன்றி. உங்க கம்பெனி பேர் சொல்லுங்க சார். என்னோட கம்பெனி நேம் வந்து பாக்கியா ஹோம் சார். நைஸ் சார். உங்க பேர் சொல்லுங்களேன். என்னோட நேம் ரஞ்சித், சேல்ஸ் மேனேஜரா இருக்கேன். ரஞ்சித், சரிங்களா? சேல்ஸ் மேனேஜர் ரஞ்சித்துக்கு நம்மளுடைய கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு சூப்பர் எக்ஸ்ட்ரானரி ப்ராஜெக்ட். மீண்டும் வருவோம். உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்க. வந்து பாருங்க. ஃப்ரீ சைட் விசிட் இருக்கா சார்? ஃப்ரீ சைட் விசிட் நம்மளே கேப் வசதி கொடுத்துருவோம் சார். இலவச கேப் வசதி. வீட்ல இருந்து நம்ம அழைச்சிட்டு வந்து திருப்பி டிராப்பும் பண்ணிடுவோம். ஆமா, பொண்ணு மாதிரி அழைச்சிட்டு வந்து கொண்டு போய் பொட்டாட கொண்டு போய் விட்டுருவாங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. இது வந்து மொத்தமே 35 பிளாட் தான் இருக்குதுங்க. மொத்தம் 158 பிளாட், 10 ஏக்கர் மெகா ப்ராஜெக்ட். மிஸ் பண்ணாதீங்க, வந்து பாருங்க. வண்டலூர், தாம்பரம், இந்த பக்கம் கீழாம்பாக்கம், இப்படி ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் எல்லாத்துக்கும் முன்னாடியே இருக்குது. ரொம்ப பக்கத்தில் தாம்பரம் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ஈஸியாக அக்சஸ் பண்ணிடலாம். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடு ரெசிடென்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ நான் யூடியூப் சேனலில், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. உடனே அப்டேட் வரும். உங்களுடைய மகத்தான பேராதரவுக்கு நன்றிங்க. இந்த ப்ராஜெக்ட்டும் எல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது. இது இருக்கிறது எல்லாமே நம்ம சேனல் மூலிமா க்ளோஸ் ஆகணும். எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி.